வணக்கம் நேர்களே, இன்றைய பத்திரிகையில் வெளியாகிய கேலி சித்திரங்களை பார்ப்போம். முதலாவதாக தினகரன் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால், அங்கே விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மம்பல ஆகியோர் அங்கே ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார்கள். சமையல்காரனை பார்த்தாலே சாப்பாடு எப்படி இருக்கும் என அனுமானிக்கலாம் என்ற கருத்தினை தெரிவிக்கின்றார். அந்த வகையில் பொதுமகன் ஒருவர் அவர்களை பார்த்து கேட்கின்றார், சிசியர்களை பார்த்தால் தலைவர் என்றொரு அங்கே ஒரு கேள்விக்குறி அங்கே காணப்படுகின்றார். அதாவது சிசியர்களை நீங்களே இப்படியாக இருந்தால் இவர்களை தலைமை தாங்கி கொண்டிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எப்படிப்பட்டவராக இருப்பார் என்ற ஒரு கேள்வி அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், முடிந்த கதை தொடர்வதில்லை என்ற ஒரு கருத்து அங்கே காணப்படுகின்றது. அங்கே இந்திய வர்த்தகத்துறை அமைச்சரும் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சருமாக அங்கே இருவர் காணப்படுகின்றார்கள். அவர்கள் அங்கே இந்தியாவிலிருந்து சம்பூர் அனல் மின் நிலைய உற்பத்தியினை தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு பதிலாக தற்பொழுது GN வாயு திட்டம் அங்கே உருவாக்கப்பட போவதாக கருதப்படுகின்றது. மேலும் அங்கே எக்டா உடன்படிக்கையும் அங்கே செய்யப்பட போவதாக கருத்துக்கள் வெளியாகின. ஆனால் இவ்வாறான ஒப்பந்தங்களை அங்கே சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சர் ஒரு கையால் வாங்கி கொண்டு மறு கையால் அதனை குப்பைக்குள் போடுவது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே மலையக எதிர்ப்புகள் என்று காணப்படுகின்றன. அங்கே மலையக அரசியல் தலைவர்களுக்கு எதிராக பாரிய எதிர்ப்புகள் அங்கே காணப்படுகின்றன. அவர்களுடைய நாற்காலிகளுக்குரிய பதவிகள் கேள்விக்குறியாகின போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கிறது. அங்கே மனோ கணேசன், திகாம்பரம் மற்றும் ஆறுமுகம் தொண்டமான் போன்றவர்கள் அங்கே ஒரு பாரிய சிந்தனையுடன் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆசனங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவ்வாறாக சிந்திக்கின்றார்கள் போன்ற காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் மிரர் பத்திரிகையை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே இந்தியாவிலிருந்து எக்டா உடன்படிக்கை அங்கே இடப்பட போகின்றது. அந்த உடன்படிக்கை கூடாக இலங்கையானது ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டினை முழுமையாக இந்தியா ஆக்கிரமிப்ப முழு ஆயத்தத்துடன் இருப்பது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அங்கே சிறிய மீனவர்கள், அங்கே சிறிய வள்ளங்களில் வருபவர்கள் கூட அந்த பெரிய கப்பலை கண்டு பயப்படுவது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அத பத்திரிகையை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், மலையக மக்களுடைய பிரச்சனையாக மலையக மக்களுடைய தேயிலை பிரச்சனையை அங்கே முதலாளித்துவ உடையவர்கள் அந்த பிரச்சனையை தாங்கள் எதிர்கொள்ளாமல் அங்கே தொழிலாளர்கள் மீது சாத்தி விடுகின்றார்கள். அவ்வாறு தொழிலாளர்கள் அந்த பிரச்சனை கூடாக அவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகுவது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மௌவிமா பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், JVP-னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டெல்வின் சில்வா அவர்கள் ஒரு கருத்தினை அங்கே தெரிவித்திருக்கின்றார். அதாவது அரசாங்கமானது மக்களுடைய பைகளை அங்கே காலியாக்கி கொண்டிருக்கின்றது. அங்கே மக்களுடைய கைகளில் தற்பொழுது பணங்கள் மிஞ்சுவதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரித்தது போன்ற அந்த செய்தி காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்தானது, நாங்கள் அவர்களுடைய பைகளை நிரப்புவதற்காகத்தான் தற்பொழுது காலி செய்கின்றோம் என்ற ஒரு கருத்தினை அங்கே தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக ரிவிர பத்திரிகையை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இனவாதம் என்னும் தண்ணீரை ஊற்றுகின்றார். அந்த தண்ணீரில் அங்கே நனைந்து மகிழ்பவர்களாக இருப்பவர்கள் உதயன் கம்மம்பல மற்றும் விமல் வீரவன்ச ஆகியோரை இவர் ஊற்றும் தண்ணீரால் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றார்கள். இறுதியாக ரிவிர பத்திரிகையில் மேலும் ஒரு கேலி சித்திரம் காணப்படுகின்றது. இதுவும் அங்கே புலிகள் ஆவியாக வந்து ஆயுதங்களை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு வழங்குகின்றார் போன்ற காட்சி. அதாவது இனவாதத்தினை தற்பொழுது கக்குவதாக அங்கே தென்பகுதியில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் மீண்டும் அங்கே புலிகள் ஆவியாக வந்து அவரிடம் துப்பாக்கியை கையளிப்பது போல் அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. இத்துடன் எமது கேலிச்சித்திர பார்வைகள் நிறைவடைகின்றன. மீண்டும் கேலிச்சித்திர பார்வைகள் நாளை சந்திப்போம். நன்றி.